இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவரஞ்சனி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சிவரஞ்சனி, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், இலங்கையை பொறுத்த வரைக்கும் 9வது அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்பது இன்று நடந்து முடிந்திருக்கிறது. தற்போது வரைக்கும் 2 மணி நிலவரப்படியான வாக்கு சதவீதங்களை வெளியிட்டிருக்காங்க. 4 மணியோடு நிறைவு பெற்று இருக்கும் சூழல்ல அது தொடர்பான வாக்கு சதவீதங்கள் பின்னர் வெளிவரும். இப்ப 2 மணி நிலவரப்படி நாம பார்க்கும்போது நுவரேலியா, அனுராதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல எல்லாம் 70% அளவுக்கு வாக்குப்பதிவு இருந்திருக்கு. அதனால மேற்கொண்டு 80% தாண்டி வாக்கு பதிவாகி இருக்கும் என்று நாம எதிர்பார்க்கலாம். ஆனா இலங்கை தமிழர்கள் வசிக்கக்கூட பகுதிகளில் மற்ற பகுதிகளை ஒப்பிடும் போது சற்று குறைவான வாக்குப்பதிவு இருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்துல 49%, 2 மணி நிலவரப்படி 49% அளவுக்கு தான் வாக்குகள் பதிவாகி இருக்கு. அதே மாதிரி முல்லைத்தீவு, கிளிநொச்சிலாம் முறையே 57, 56% வாக்குகள் பதிவாகி இருக்கு. கொழும்பு பொறுத்த வரைக்கும் 60% அளவுக்கு 2 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சதவீதமாக இருக்கிறது. இந்த சூழல்ல தான் இப்போ இலங்கை அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி வாக்குப்பதிவு செய்யக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் ஒரு பேட்டியினை அளித்திருக்கிறார்கள். அதில் இன்று நள்ளிரவு முடிவுகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக இவங்க வாக்குகளை எண்ணி முடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வெளிவரும். ஆனா இந்த முறை இருதுருவ போட்டி இல்லாம மும்முனை போட்டி நிலவுவதனால ரிசல்ட் வெளிவரத்துக்கான நேரம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு கணிக்கப்படுது. அதனால பெரும்பாலும் நாளை அதிகாலை தான் இறுதி முடிவு வெளிவரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்த சூழல்ல எந்த அளவுக்கு வேகமா கவுண்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வெளிவரும் அப்படின்னு தேர்தல் அதிகாரியும் குறிப்பிட்டிருக்காரு. ஸ்ரீராம், தற்போதைய நிலவரப்படி தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில சற்று குறைவாக வாக்குகள் பதிவாகியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவரஞ்சனி.